அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் ஆழ்மனதின் அற்புத சக்தி, த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டு, இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆழ்மனதின் அற்புத சக்தி உங்களை மாற்றும் ஒரு மிகப்பெரிய ரகசியம். நம் வாழ்க்கையில் எதற்கெல்லாம் நாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுமா? பணம், ஆரோக்கியம், உறவு, அமைதி, இதுக்கெல்லாம் நம்ம போராடிட்டுருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் வெளியிலிருந்து வருவதில்லை. இதற்கான காரணம் நம்முள் தான் இருக்கிறது. இந்த உலகில் பலருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புத சக்தி தான் ஆழ்மனதின் அற்புத சக்தி. ஆழ்மனம் அப்படின்னா என்ன? இந்த ஆழ்மனம் 2 பக்கங்களை கொண்டது. ஒன்று கான்சியஸ் மைண்டு என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு மனம். இரண்டாவது சப்கான்சியஸ் மைண்டு, அதாவது ஆழ் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டும் சேர்ந்தது தான் நம்முடைய மனம். விழிப்பு மனம் நாம் யோசிக்க செய்கிறது, ஆழ்மனம் நம்மளை நம்புகிறது. இந்த ஆழ்மனம் தான் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்க்யூட் கீயாக விளங்குகிறது. ஆழ்மனத்தின் ஒரு விதை, நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ, நீங்கள் எண்ணம் என்பது இதுக்காக போட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை, கெட்ட எண்ணம் போட்டிங்கன்னா அது கஷ்டமாக முடியுது. ஆழ்மனதில் நல்லதாக டிஃப்ரெண்ட்டிவாக பண்ணணும். நம்பிக்கை சக்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை ஆழ்மனம் ஏற்றுக்கொள்கிறது. ரிப்பீட்டடு தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த பிலீவிங் த ரிப்பீட்டடு தாட்ஸ், நாம் தொடர்ந்து ஒரே பாசிட்டிவான எண்ணங்களை எண்ணும் பொழுது, நான் செய்வேன், என்னால் முடியும், என்னால் கூடும், இவைகளெல்லாம் ரிப்பீட்டடு தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவலைசேஷன் சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக இமேஜின் பண்ணுங்கள், ஹெல்த்தாக இமேஜின் பண்ணுங்கள். அதை ஆழ்மனம் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் அதை கொண்டு போங்க. தூங்கும் முன் சக்தி. தூங்கும் நேரம் மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் ஆழ்மனமானது மிக வேகமான ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்கள். மனதில் இந்த விஷுவலேஷன் என்று சொல்லக்கூடிய படத்தை உருவாக்குங்கள். ஹீலிங் பவர் இதில் முக்கியமாக என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், ஆழ்மனம் உடலை ஹீல் பண்ணும் சக்தி கொண்டது. நம்பிக்கை, மன அமைதி, இவையெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் தேவை. பயம் வெளியில் இல்லை, அது மனதில் உருவாகக்கூடிய ஒன்று. நீங்கள் பாசிட்டிவான தாட்ஸ் கொண்டு அதை மாற்ற முடியும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், நன்றி உணர்வு, மன்னிப்பு, அமைதி, மனநிலை, இந்த 5ம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இயற்பியல் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு ப்ராக்டிஸு. பாசிட்டிவான அஃபர்மேஷன் அப்படின்றது தினமும் நாம் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணும், பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணணும். விசுவலைசேஷன் அப்படின்றது நம் மனக்கண் முன்னே இதெல்லாம் கொண்டு நிறுத்தி நம்ம அதை உணர்வுபூர்வமாக அதை உணரணும். இதுக்கு பின்னாடி கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்றி உணர்வு நிச்சயமாக இருக்கணும். நான் ஒரு மலையை பார்த்து, இந்த மலை அளவுக்கு என்கிட்ட பொருள் இருந்தால் நான் மக்களுக்கு உதவி செய்வேன், இது நன்றி உணர்வோடு செய்யக்கூடியதாக ஒன்று இருக்கணும். அடுத்தது மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இந்த மன்னிப்பு என்பது இறைவனிடம் கேட்கக்கூடிய மன்னிப்பாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் செய்த ஒரு தவறுகளுக்கு நாம் மன்னிப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மன்னிப்பு என்ற தலைப்பில் வருகிறது. அமைதியான மனநிலை என்பது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு மனநிலை. இந்த நீங்கள் இதற்குள்ளே சென்றீர்களால் இதுதான் உங்கள் வெளி உலக வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அன்பர்களே, நம்ம வாழ்க்கையை மாற்ற, வெளி உலகத்தை மாற்ற வேண்டிய அவசியம் தேவையில்லை.
நமக்குள்ளே இருக்கும் ஆழ்மனதை மாற்றினாலே போதுமானது. த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட்டர் நீங்கள் தான். அதாவது ஒரு படைப்பாளி நீங்கள் தான். இன்று முதல் நல்ல எண்ணம், நல்ல நம்பிக்கை, நல்ல கற்பனை இவையெல்லாம் உங்களுக்குள் விதையிடுங்கள். அது நாளை வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.